அதிமுகவின் கொடி மற்றும் சின்னத்தை பன்னீர்செல்வம் அவர்கள் பயன்படுத்த முடியாமல் இருந்தாலும் அவரது ஆதரவாளர்கள் வேட்பாளர்களாக நிறுத்தப்பட்டால் பயன்படுத்தலாம் என்று தேர்தல் ஆணையம் திடீர் திருப்பமாக கூறியுள்ளதுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் 4 ஆண்டுகால ஆட்சிக்கு பிறகு தேர்தலில் தோல்வியடைந்தவுடன் 2 ஆண்டுகால ஆட்சிக்கு முன்பாகவே அதிமுகவிற்கும் ஓபிஎஸ்ஸிற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்தார். மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீதிமன்றத்தில் பன்னீர்செல்வம் அவர்கள் கொடி மற்றும் சின்னத்தை பயன்படுத்தக்கூடாது என்று நீதிமன்றத்தில் இடைக்கால தடை ஒன்றையும் பதிவு செய்தார். இந்த நிலையில்தான் பன்னீர்செல்வம் அவர்கள் பயன்படுத்தக்கூடாது என்று நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவை பிறப்பித்திருந்த நிலையில் தற்பொழுது தேர்தல் ஆணையம் இதனை ஏற்றும் கொண்டது. ஆனால் தற்பொழுது திடீர் திருப்பமாக பன்னீர்செல்வம் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து என்னை நீக்கவில்லை, எனது ஆதரவாளர்களையும் நீக்கவில்லை, அவர்கள் இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்தலாம், இல்லை என்றால் இரட்டை இலை சின்னத்தை முடக்குவதற்கான வேலைகளில் நாங்கள் இறங்குவோம் என்று திடீர் திருப்பமாக ஓபிஎஸ் அவர்கள் தஞ்சாவூரில் கூறியிருப்பதுதான் ஒட்டுமொத்த எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்களுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. பாமக தேமுதிக கூட்டணிகள் பன்னீர்செல்வம் அல்லாத கூட்டணிகள் நாங்கள் வைப்பதற்கு தயாராக இல்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் கூறிவிட்டனர். இந்த நிலையில்தான் ஓபிஎஸ் அவர்கள் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவர் என்பது தற்பொழுது தெரிந்துவிட்டது என்றும் ஓபிஎஸ் அவர்களின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய வைத்திலிங்கம் அவர்கள் கூறிவிட்டார். தற்பொழுது தேர்தல் ஆணைய அதிகாரிகள் ஓபிஎஸ் அவர்களின் ஆதரவாளர்கள் வேட்பாளராக நிறுத்தப்பட்டால் இரட்டை இலை சின்னம் இவர்கள் பயன்படுத்தலாம் என்றும் தற்பொழுது அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் வெளியாகப்பட்டிருப்பதுதான். கொடி மற்றும் சின்னத்தை எங்களுக்கு சாதகமாக நாங்கள் பயன்படுத்துகிறோம். அதிமுகவின் தொண்டர்கள் எங்களுக்கு ஆதரவாகவும் விசுவாசமாகவும் இருக்கிறார்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் முதல் புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்கள் வரை அதிமுகவை சிறப்பாக வழிநடத்திய பணியில் நாங்களும் ஈடுபடுவோம், துரோகிகளை விரட்டியடிப்போம் என்று ஓபிஎஸ் அவர்கள் கூறியுள்ளார்.